குற்றவாளி இருக்காங்க, அந்த குற்றவாளியை வந்து மறைச்சு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு குற்றவாளியை சட்டப்பூர்வ தண்டனையிலேருந்து ஒழிய வைக்க மறைச்சு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்ம விஎன்எஸ் ஆக்டில் செக்ஷன் 249 ஹார்பரிங் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 249 படி குற்றமாக கருதப்படுறாங்க. ஸோ இந்த குற்றத்தை செய்கிறவங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னா மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செஞ்ச குற்றவாளியை அடைக்கலம் கொடுக்குறவங்களுக்கு 5 ஆண்டு வரை சிறை தண்டனை ஆர் ஃபைனு ஆர் ரெண்டுமே கொடுப்பாங்க. இல்லை ஆயுள் தண்டனை ஆர் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னா 3 ஆண்டு வரை சிறை தண்டனை ப்ளஸ் ஃபைனு ஆர் ரெண்டுமே கொடுப்பாங்க. ஃபைனு கொடுப்பாங்க, சிறை தண்டனை கொடுப்பாங்க. இப்போது ஒரு வருடம், அதாவது 10 வருஷம் வரையும் இல்லாமல் ஒரு வருடம் வரையும், ஒரு வருடத்துலேருந்து கொடுக்குறாங்க. ஒரு வருடம் வரையும் ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்குறவங்களுக்கு வந்து 4ல் ஒரு பக்கம் வந்து தண்டனையாக அறிவிக்கப்படுவாங்க. ஆர் ஃபைன் கொடுப்பாங்க, ஆர் ரெண்டுமே கொடுப்பாங்க. இதில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸெப்ஷன்னா, இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு குற்றவாளியாக இருக்காங்க, தண்டனைக்குரிய குற்றவாளியாக இருக்காங்க, அவங்கள போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அஃபென்ஸில் வராது, இந்த செக்ஷனில் வராது.